யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு கேமரா, லைட்டிங், கண்டென்ட்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணாலும் நம்ம ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆடியோ குவாலிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். நல்ல மைக்னா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஜே இருக்கு, ஹோலிலேண்ட் இருக்கு, சோனி இருக்கு, போயா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ மைக்ஸ் இருக்கும்போது நம்ம கண்டென்ட்டுக்கு எது பெஸ்டா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த மைக் நல்லா பெஸ்டா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் நான் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம கதை கந்தசாமி இவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவரும் பாத்தீங்கன்னா அந்த ஹோலிலேண்ட் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி இவ்வளவு மட்டும் தான் யூஸ் பண்றாரா அப்படின்ட்டு பார்த்தா நம்ம சிவபர்மி ப்ரோ இவருமே வந்துட்டு இந்த ஹோலிலேண்ட் மைக் தான் 2 மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம விஜே சித்து பிளாக்ஸ் இவங்கள பார்த்தா இவங்களுமே வந்துட்டு அதே மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மைக் தான் கழுத்துல போட்டிருக்காரு. பிளஸ் வந்துட்டு நம்ம ஹர்ஷத்தும் அந்த மைக் தான் வந்துட்டு இங்க யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் அந்த மைக்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். சரி நம்ம மைக்கோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வெப்சைட்ல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணா இவன் என்னவோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்கான். ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்கு. மினி காம்போ, லைட்னிங், யூஎஸ்பிசி, கேமரா வெர்ஷன். ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் இந்த காம்போ வெர்ஷன். ஸோ நான் அதை தான் வாங்கியிருக்கேன். ஹோலிலேண்ட் லார்க் M2 இந்த மைக் நான் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். பாக்ஸ் நல்லா பிரீமியம் லுக்ல இருக்கு. முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த மைக்கோட டிசைன் போட்டிருக்கான் எப்படி இருக்கு. பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான். இது வந்துட்டு பட்டன் சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான். பிளஸ் வந்துட்டு என்ன ஆடியோ குவாலிட்டியில ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். காம்பாக்டான சைஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். யுனிவர்சல் கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வாங்கி இருக்கிறது காம்போ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லா டிவைஸ்லுமே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். லாங் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ஓப்பன் பண்ணதுமே முன்னாடி புக்லெட் கொடுத்துருக்கான். அதை எடுத்து கீழே வச்சுட்டு பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ளதான் மைக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு சி டைப், நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு லைட்னிங் கேபிள், இது வந்துட்டு ஐபோன்ல யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காரு. அப்புறம் அதுக்கும் கீழே இருக்க ஒரு மோல்டு எடுத்துடலாம். அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்துல ஆயாங்க யூஸ் பண்ண பை, அதை இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ உள்ள திங்ஸ் இருக்கு. ஓகே அதை அப்புறமா காட்டுறேன் என்னன்ட்டு. பாக்ஸ் அவ்வளவுதான், எம்டி பாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சுருக்கு பையில என்ன இருக்குங்கிறத ஓபன் பண்ணி பார்த்தலாம். சுருக்கு பையில 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த பையில ஒண்ணும் இல்ல. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா சி டைப் டு டைப் ஏ, யூஎஸ்பி ஏ நம்ம சார்ஜ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. டைரக்டா நம்ம அந்த பாக்ஸையே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்க கேபிள். இது பாத்தீங்கன்னா கேமரால கனெக்ட் பண்றதுக்காக, டிஎஸ்எல்ஆர்ல கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த கேபிளை கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே உங்களுக்கு 3.5 mm ஜாக் தான் இருக்கும். டிஆர்எக்ஸ் கேபிள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த கவர்ல என்ன இருக்கு ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த கவர்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் பண்றதுக்காக ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். விண்ட்ஷீல்டுன்னு சொல்லலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. கீழே விழுந்துரும் போல. நல்லா கியூட்டா வேற இருக்கு பார்க்க. நெக்ஸ்ட் பேக்கேஜ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேக்னெட்டோட ஹோலிலேண்ட் சிம்பிள் இருக்கு. ஓ நம்ம நெக்ல மாட்டிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. மேக்னெட் அட்டாச்மெண்டோட நம்ம நெக்ல மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இன்னொன்னு விண்ட்ஷீல்டு குடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்கு. 2 விண்ட்ஷீல்டு, 2 நெக்ல மாட்டிக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஓகே. இதெல்லாம் எடுத்து இப்ப நம்ம ஓரம் வச்சுருவோம். ஓரம் வச்சுட்டு நம்ம மெயினான பாக்ஸுக்கு வருவோம். பாக்ஸ் நல்லா காம்பாக்ட்டா இருக்கு. ரொம்ப குட்டியான பாக்ஸ். வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. ரொம்ப வெயிட்டும் கிடையாது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஹோலிலேண்ட் சிம்பிள் போட்டிருக்கு பாக்ஸ்ல. பின்னாடி பார்த்தீங்கன்னா, டைப் சி சார்ஜ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. அவங்களே கேபிளும் குடுத்துருந்தாங்க. நம்ம அந்த கேபிள் வச்சு டைப் சில சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் குடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ரிசீவர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு இத வந்துட்டு நம்ப கேமரால கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்மிட்டர். முன்னாடி இருக்க ஸ்டிக்கர பிரிச்சிரலாம். இந்த 2 இடத்துல சிக்னல் இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அத இப்ப பிரிக்கலாம். இந்த ப்ளூ ஸ்டிக்கர பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பின் இருக்கு. நம்ம அந்த ரிசீவர்ல போட்டோம் அப்படின்னா, அது மூலமா சார்ஜ் ஏறதுக்காக சார்ஜிங் பின் குடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ன்னு கூட சொல்லலாம். ஓகே. உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இப்ப பாருங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர்ல வந்துட்டு 3 பின் குடுத்துருக்காங்க. அந்த பின்ன வந்து நம்ம அந்த பாக்ஸ்ல போடும்போது சார்ஜ் எரிக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த 3 பின் குடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பாக்ட்டா குட்டியா அழகா இருக்கு. அந்த 3.5 ஜாக் குடுத்துருக்காங்க. மேல ஒரு பெரிய நாப் இருக்கு. ஓகே. இத எடுத்து இப்ப நம்ம ஓரமா வச்சிடலாம். அடுத்து மெயின் மேட்டர். இதுதான் அந்த ரிசீவர். இதுலதான் நம்ம குடுக்குற ஆடியோ எல்லாம் ரிசீவ் ஆகி அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு போகும். உண்மையிலுமே ரொம்ப கியூட்டா குட்டியா குடுத்துருக்கானுங்க. மேக்னெட் அட்டாச் பண்ற ஒரு பின்னாடி ஒட்டிக்கும். இதை வச்சுதான் நம்ம ஷட்டில் ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பின்னாடி மேக்னெட் இருக்கு. இது தொலைஞ்சிக்கிட்டு போயிருமான்னு பயமா இருக்குங்க அப்பப்போ. இந்த இடத்துலதான் மைக் இருக்கு. கூடவே ஒரு இண்டிகேட்டரும் இருக்கு. பக்கத்துல ஒரு பட்டனும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே. நம்ம அடுத்து எடுப்போம். இன்னொரு ரிசீவரும் அதே தான். பயங்கரமா கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி பாருங்க 3 பின் இருக்கு. 2 ரிசீவர்லயுமே இந்த மாதிரி 3 பின் இருக்கு. இந்த பின்ல வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். உண்மையிலுமே நல்ல காம்பாக்டான ஒரு டிசைன். அதனாலதான் நிறைய யூடியூபர்ஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவ்வளவு குட்டியா இருக்கு. மேக்னெட்டும் நல்ல கிரிப்பா இருக்கு. குவாலிட்டி சூப்பர். ஆனா பில்டு குவாலிட்டி நல்ல அருமையா இருக்கு. சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே. திரும்பி இப்ப நம்ம இதை பாக்ஸ்ல போட்டு சார்ஜர் தான் செக் பண்ணி பார்ப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது சார்ஜர் போகுது. ரெண்டுமே போட்டாச்சு. சார்ஜ் ஏறுங்கிறதுனால ஆரஞ்சு கலர் இண்டிகேட்டர் தெரியுது அதுல. ஓகே. கீழே பாக்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறதையும் நம்ம அந்த பாக்ஸ்ல பாத்துக்கலாம். இதை அந்த சுருக்கு பையில போட்டு எடுத்துட்டு போக முடியும்னு பாக்கலாம். ஓ மை காட். இது உண்மையாலுமே சுருக்கு பையில போயிடுச்சு உள்ள. அந்த சுருக்கு பையிலும் பாத்தீங்கன்னா ஹோலிலாண்ட் அப்படிங்கிற பிராண்டிங் நேம் கொடுத்துருக்கான். மேட் டு இன்ஸ்பயர் எழுதியிருக்கான் வேற. நல்லா காம்பாக்டா இருக்கு. நல்ல எப்படி சொல்றது, நல்ல ஒரு டிசைன். பைக்குள்ளேயே 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு சி டைப், நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு லைட்னிங் கேபிள். இது வந்துட்டு ஐபோன்ல யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காது. நெக்ஸ்ட் ஃபைனலா இந்த புக்லெட்ஸ்க்கு வருவோம். ஒரு சிலிக்கான் பவுச் கொடுத்துருக்கான். ஃபார் யூ. ஓகே. உள்ள ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்கான். வாரண்டி கார்டோ. லெட்ஸ் கெட் இன் டச் கொடுத்துருக்கான். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ எழுதி கொடுத்துருக்கான். கூடவே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மைக்ல ஒட்டிக்கலாம். உள்ள யூசர் கைடு. இந்த பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் லிஸ்ட் இந்த கார்ட்ல கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த மைக்கை வந்துட்டு கேமராவோட கனெக்ட் பண்ண போறேன். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சோனி லேவலியர் மைக்கோட ஆடியோ தான் அது. அதுல என்ன பிரச்சனைனா அது வந்துட்டு ஒரு வயர்டு கேபிள். இந்த கேபிள் தான் இது பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப லோவா தான் இருக்கும். பக்கத்துலயே உட்காந்து நீங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் ஆடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியா இல்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறதே இந்த மைக்ல ரெக்கார்ட் பண்ணதான். சோ அதனாலதான் இப்ப நான் வயர்லெஸ்ல வாங்கினேன். இப்ப இந்த சோனில இருந்து அப்படியே நம்ம ஹோலிலாண்டுக்கு வருவோம். எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. இது வந்துட்டு கேமராவில் இருக்க மைக்கு. கேமராவோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறேன். இந்த மைக் ஆடியோ இப்போ நம்ம அந்த மைக்கை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைட்டு இது பார்த்தீங்கன்னா இது தெரியும். ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம் போல். இந்த லைட்டுக்கு நேராக தான் மைக்குமே இருக்குது. ஹலோ, மைக் டெஸ்டிங். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த ப்ளூ கலர் லைட் எரியுது இல்லையா, இந்த இடத்துக்கு நேராக தான் வந்துட்டு மைக் இருக்குது. நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது இந்த விண்ட்ஷீல்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ இதை வந்துட்டு இப்போ இந்த மைக்கில் போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இந்த மைக்லேயுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் இந்த மைக்லேயுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டுத்துலேயுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகிறது டைரெக்டாக நம்ம கேமராவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கேமராவில் அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ இந்த விண்ட்ஷீல்டு இல்லாமல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வச்சுட்டேன். இப்போ இந்த விண்ட்ஷீல்டு இல்லாமல் இந்த ஆடியோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் இந்த மைக் யூஸ் பண்ணி தான் எல்லா வீடியோஸும் போட போகிறோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதுக்கப்புறம் ப்ளூபர்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளோ தடுமாற்றம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நான் அப்படியே போடுறேன்.